கத்தாரில் நடக்கும் அமெரிக்க மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தைகள்ல என்ன நடக்குது? அமெரிக்காவும் ஈரானும் டோஹாவில் மறைமுக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் கசிய தொடங்கி இருக்கு. கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றும் சொல்லப்படுது. பல வாரங்களாக நீடித்த மோதலுக்கு பிறகு எட்டப்பட்ட போர் நிறுத்தத்தை இப்பொழுது மீண்டும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பும் செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற தகவல் மெல்ல கசிய வெளிக்கிட்டு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் RM உலக விவர செய்தி தளத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றை பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு டக்கோட்டாவுக்கு செல்வதற்கு முன்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நம்பிக்கையான தொனியில பேசினார். ஈரானினுடைய அணு ஆயுத நீக்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இருதரப்பும் மிக சிறந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுல எந்த அளவு தூரம் உண்மை இருக்குது என்றது ஈரான் தகவல்களை பார்த்த பிறகுதான் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். விஷயங்கள் எவ்வாறு செல்கின்றன என்று பார்த்தால் ஈரானினுடைய அணு ஆயுத நீக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஈரான் மிக சிறந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர், நாம் பார்த்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரிந்தபடி 3 இரவுகள் அவர்களை மிக கடுமையாக தாக்கினோம். ஆனால் இப்போது நிலைமை நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை பார்த்து சொல்றார். எனவே இது ஒரு அணு ஆயுத நீக்கம் என்று நான் அழைக்கின்றேன். பங்குச்சந்தை ஒவ்வொரு நாளும் புதிய உச்சங்களை தொடுகின்றது. கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. இன்று $68 இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்க தொடங்கிய போது இருந்ததை விட இது மிகவும் குறைவு. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வேகமாக குறைந்து வருகிறது. புதன்கிழமை நடைபெற்ற விவாதங்கள் தொழில்நுட்ப ரீதியிலானவை. முன்னைய சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட உறுதிமொழிகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து தூதர்கள் கவனம் செலுத்துகின்றனர் என்று அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்தார். கிடைத்த தகவல்களின்படி முடக்கப்பட்ட ஈரானினுடைய சொத்துக்களில் இருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை விடுவிப்பது, ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான வணிக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது மற்றும் மீண்டும் ஏதேனும் ராணுவ மோதல்கள் ஏற்படாமல் தடுப்பது போன்றவை முக்கிய விவாதங்களாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த செய்தியாளர்களை பார்த்து கூறியிருந்தார். இந்த விஷயங்கள எவ்வளவு தூரம் உண்மை இருக்குது? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தளவில் எந்த விஷயத்துக்கு போனாலும் அவர் திரும்ப திரும்ப வாரது ஒரே விஷயம்தான், தன்னுடைய இலக்கு சரியாக இருக்குது என்றதுதான் அவர் காட்டுறார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்ற வகையில தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இவ்வாறான ஒரு அழுத்தத்தை காரணம் காட்டிய ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து இப்பொழுது விலகி இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அவர் முக்கியமாக இந்த அணு ஆயுதங்கள் தொடர்பான பிரச்சனையை தான் திரும்ப திரும்ப கொண்டு வரார். பேச்சுவார்த்தைகள்ல மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. ஈரான் பல விஷயங்களை சொல்லி இருக்குது. முதலாவது இந்த போர் நிறுத்தம், அதுக்கு பிறகு இந்த ஹோர்முஸ் நீரினுடைய கட்டுப்பாடு தொடர்பான விஷயங்கள், அதுக்கு பிறகு நிதி விடுவித்தல் தொடர்பான பிரச்சனைகள் என்று பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரே இடத்துக்கு தான் சுத்தி வாரார். ஈரானிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்படியாவது வெளியில எடுத்துடணும், அதை எடுப்பதனூடாக ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக இந்த பகுதியில வளர விடாமல் தடுத்து விடலாம் என்றதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருக்குது. தற்போது ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக இல்லாமல் இருக்கின்ற போதே அமெரிக்காவினுடைய வளைகுடா நாடுகள்ல இருக்கிற நிலைகளை சுமார் துவம்சம் செய்கிற அளவில் தாக்குதல்களை நடத்தி வருது. கடந்த 4 நாட்கள் நடந்த தாக்குதல்ல மிகப்பெரிய அழிவுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய நிலைகள், வளைகுடாவில் இருந்த நிலைகள் எல்லாமே தகர்த்து அழிக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான தளங்கள் எல்லாம் தாக்கி சேதப்படுத்தப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்குது. மிக முக்கியமான தாக்குதல்கள் எல்லாம் ஈரான் இந்த 4 நாட்கள்ல நடத்தி இருக்குது. ஆனாலும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கையோட பேசுவது போல செய்தியாளர்களை பார்த்து பேசியிருக்கிறார். இந்த போரில் அவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர்தான் முன்னிலையில இருக்கிறார் என்ற மாதிரியான விஷயங்களை தான் செய்தியாளர்களை பார்த்து தெரிவிச்சிருக்கிறார். ஈரான் போர் தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. அதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அண்மையில நான் ஒரு செய்தியில பதிவிட்டிருந்தேன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு சின்ன முருகல் நிலை போய்கொண்டிருக்குது. அமெரிக்கா எடுக்கின்ற சில முடிவுகள், இந்த பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் தொடர்பாக இஸ்ரேலுக்குள்ள காரசாரமான விவாதங்கள் போய்கொண்டிருக்குது. விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா மீது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாமல் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜெடி வான்ஸ் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால இஸ்ரேலை சாடியிருந்தார்.
இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான செய்தியை நெத்தன்யாகு அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். இதுதான் இப்ப இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, இனிவரும் காலங்களில் நாங்கள் யாருடைய டாலர்களுக்காகவும் காத்திருக்க போவதில்லை, யாருடைய டாலர்களை நம்பி எங்களுடைய யுத்தங்களை நடத்த போவதில்லை, நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் வெறித்தனமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகின்றோம். இனி யாரையும் நம்பி பயனில்லை. அவர்கள் எங்களை கைவிடுவதற்கு முன்பு நாங்கள் அவர்களை கைவிடுகின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக வெறித்தனமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகின்றோம். எங்களுடைய நாட்டுக்கு தேவையான, எங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் நாங்களே உற்பத்தி செய்ய போகின்றோம் என்ற வகையில மிக ஆவேசமாக கதைத்திருக்கின்றார். இப்ப இந்த கதையிலிருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எவ்வளவு பெரிய மோதல், எவ்வளவு பெரிய முருகல் நிலை போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. இந்த ஈரான் போர் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஈரான் போரை ஆரம்பித்த போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய நண்பர்களாக இருந்தார்கள். இருவரும் சேர்ந்துதான் இந்த தாக்குதல்களை எல்லாம் தொடங்கினார்கள். ஈரான் போரினுடைய வெற்றி இந்த இரண்டு நாட்டுக்கும் மிகப்பெரிய வெற்றி என்று அவர்கள் நினைத்து கொண்டு இந்த தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஆனா இன்றைய நிலையில மிக உண்மையான ஒரு விஷயம் என்னண்டா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முருகல் நிலை போய்கொண்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் இப்ப இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் யாருடைய டாலர்களையும் நம்பி காத்திருக்க போறதில்லை. எங்களுடைய உழைப்பில, எங்களுடைய உற்பத்தியில நாங்கள் எங்களுடைய நாட்டை பாதுகாப்போம் என்ற வகையில அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எங்களை கைவிடுவதற்கு முன்பு நாங்கள் அவர்களை கைவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்கா டாலர்களை இவர்களுக்கு கொடுக்காமல் விடுறதுக்கு முன்னுக்கே தாங்கள் அவர்களை கைவிட்டுறோனும். அப்ப எதிர்காலத்தில அமெரிக்கா இவர்களை கைவிட போகின்றது என்ற ஒரு நிலைமையை இப்ப இஸ்ரேல் உணர்ந்திருக்குது. உண்மையில அமெரிக்கா கைவிடும் என்று சொன்னா இஸ்ரேலினுடைய நிலை என்னவாகும் என்றது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஓடிக்கொண்டிருக்கு. அதையும் என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். தற்போது இப்ப கட்டார்ல நடந்து கொண்டிருக்கிற இந்த பேச்சுவார்த்தையில முடக்கப்பட்ட ஈரானிய நிதியை விடுவிப்பது எவ்வாறு என்பதுதான் ஒரு சிக்கலான நிலைமையில இருக்குது என்று சொல்லப்படுகிறது. கத்தார் வங்கிகள்ல கிட்டத்தட்ட $6 பில்லியன் நிதியிலிருந்து படிப்படியாக பணத்தை விடுவிக்க கோரி ஈரான் வாதிடுவதாக சொல்லப்படுகிறது. ஆனா இங்க என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, இந்த கட்டார்ல இருக்கிற $6 பில்லியன் ரூபாயையும் மெல்ல மெல்ல விடுவிக்கலாம் என்று அமெரிக்கா ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்தாலும், அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு பாருங்க, இது ஈரானினுடைய நிதி, ஈரான் நிதி முடக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த நிதியை விடுவிக்கலாம் என்று ஓரளவு ஆதரவு கொடுக்குது அமெரிக்கா. ஆனா எப்படி ஆதரவு கொடுக்குன்னு சொன்னா, இந்த நிதியை விடுவித்தால் இந்த நிதியை ஈரான் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும், இப்படித்தான் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்களை வாங்குவதற்கான ஒரு கடன் வசதியை அவர்கள் முன்மொழிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முடங்கி இருக்கிறது யாற்ற காசு? ஈரான் மக்களுடைய காசு. அந்த காசை விடுவிச்சிட்டு இதை நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும், நீங்க இதற்காகத்தான் பயன்படுத்தணும், நீங்க அமெரிக்காவில இருந்துதான் எல்லா பொருட்களையும் வாங்கணும், குறிப்பா என்ன பொருட்களை? விவசாய பொருட்களை வாங்கணும் என்று அமெரிக்கா நிபந்தனைகளை விதிக்குது இந்த பேச்சுவார்த்தையில. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி நடக்கும் என்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு நேர்மையான வழியில நடக்குமா? இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. சாதாரண இந்த பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில எவ்வாறு ஈரான் அணு ஆயுதங்கள் தொடர்பாக பேசுவதற்கு ஒத்துக்கொள்ளும்? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்ப உடைஞ்சு கொண்டிருக்குது. அதோட இதை ஈரான் நிராகரிச்சிருக்குது. அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்களை நிராகரிச்சிருக்கு. உணவு, மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது உட்பட அந்த நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் தங்களுக்கு முழு உரிமை இருக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தி இருக்குது. உண்மைதானே? ஈரான் மக்களுடைய பணம், அந்த பணம் முடக்கப்பட்டிருக்குது. அந்த பணம் விடுவிக்கப்பட்டால் ஈரான் மக்களுக்கு தேவையான வகையில தானே அதை பயன்படுத்தணும். அதிலும் ஈரான் சொல்லி இருக்கிற விஷயம், அதை மருத்துவத்துக்காக, உணவு தேவைக்காக பயன்படுத்த போறோம் என்று சொல்லி இருக்குது. ஆகவே இதுல முட்டுக்கட்டையாக இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா பல விஷயங்கள், அமெரிக்கா சொன்ன விஷயத்தை பாருங்க. இப்ப ஈரான்ல நடந்து கொண்டிருக்குது மிகப்பெரிய யுத்தம். இங்க என்னத்தை கொண்டு வரட்டாம்டா, அமெரிக்காவிலிருந்து விவசாய உற்பத்தி பொருட்களை ஈரானுக்கு கொண்டு வரட்டாம் அந்த காசை பயன்படுத்தி. என்னண்டா அப்படியே கொடுத்துட்டு அந்த காசை அப்படியே இப்ப கட்டார்ல இருந்து அமெரிக்காவுக்கு எடுத்துக்கொள்ளத்தான் முனைது அமெரிக்கா என்றது ஈரானுக்கு தெரியாமலா இருக்க போகுது. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இறுதியான உடன்பாடு எதுவும் இன்னும் எட்டப்படையில்லை என்று சொல்லப்படுது. என்றாலும் போர் நிறுத்தத்தை ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்த ஒரு விரிவான ராஜதந்திர ஒப்பந்தமாக மாற்றுவதற்கான முக்கியமான படியாக இந்த பேச்சுவார்த்தைகள் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது.
இந்த பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஈரானினுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஹபீபாப் அதிரடியாக என்ன சொல்கிறார் தெரியுமா? இதுதான் எங்களுடைய புதிய ரெட் லைன். போர் முடிந்த பிறகும் ஹோமோஸ் நீரிணையில் முழு கட்டுப்பாடும் ஈரானிடம்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். கப்பல்களிடம் சேவை கட்டணம் வசூலிக்கும் ஈரான் இதை ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் என்கிறது. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய சவால். ஆனால் ஈரானுக்கு இது ஒரு வலிமையான ஆயுதம். அதோட ஈரானுக்கு மிக சொந்தமான ஒரு சொத்து என்றும் அது கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம் என்றும் கலிபாப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கிறது, மறுபக்கம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. தெற்கு லெபனான்ல இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு அச்சுறுத்தல் இருந்தால் நாங்கள் காத்திருக்க போவதில்லை, செயற்படுங்கள் என உத்தரவிட்டிருக்கிறார் ஐடிஎஃப்க்கு. ஆனால் ஈரான் சொல்வது வேறு. போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய துருப்புக்களின் வெளியேற்றம் இருந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை என்கிறது ஈரான். இந்த முரண்பட்ட நிலைப்பாடுகளுக்கு நடுவில் அமெரிக்கா எப்படி இந்த சூழலை சமாளிக்க போகிறது? அமெரிக்காவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. ஹோமஸ் நீரிணை தொடர்பாக கலிபாப் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இது ஈரானுக்கு சொந்தமான கடற்பகுதி. சாதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த சட்ட திட்டங்களை எடுத்து பார்த்தா ஒரு நாட்டிற்கு உரிய கடல் எல்லை இவ்வளவு தூரம் இருக்கும். ஆனால் இந்த ஹோமோஸ் நீரிணை முழு பகுதியுமே, ஒரு குறிப்பிட்ட அளவில் முழு பகுதியுமே ஈரானுடைய எல்லை பகுதியாகத்தான் இருக்குது. ஈரானினுடைய எல்லைக்குள் தான் இருக்குது. மற்ற பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓமானுக்கு சொந்தமான பகுதி இருக்கு. ஆகவே ஓமானும் ஈரானும் சேர்ந்து இந்த பகுதியில கப்பல்களை கட்டுப்படுத்துவதற்கும் வழி நடத்துவதற்குமான உரிமை அவர்களுக்கு இருக்கு என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற காலங்கள்ல ஓமானும் ஈரானும் சேர்ந்து இந்த பகுதியில ஒரு கட்டுப்பாட்டை அல்லது ஒரு நடைமுறையை ஏற்படுத்த போகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசினாலும் இங்க இந்த விஷயங்கள் தீர்க்கப்படாமல், அதாவது இந்த சண்டைகள் அனைத்தும் நிறுத்தப்படணும், ஹோமோஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு ஈரானுக்கு சொந்தமானது என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதோட இந்த பிரச்சனையில உலகம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இது ஈரானுக்கு சொந்தமான பகுதிதான் என்று சொன்னால் இங்க ஒரு சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து நடக்கும் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது. எந்த கப்பல்களும் ஈரானுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த பகுதியால செல்ல முடியாது. ஏனெனில் 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற இலக்கை கூட தாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற ஈரான் இந்த 21 கிலோமீட்டர் நீளமான ஒரு கடல் பகுதியை கட்டுப்படுத்த முடியாதா? 1800 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற இஸ்ரேல் மீது மிக துல்லியமாக தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடிய ஈரான் இந்த 21 கடல் மைல் நீளம் கொண்ட இந்த கடற்பரப்பை, அதாவது ஹோமோஸ் நீரிணையை கட்டுப்படுத்த முடியாதா? அவை இங்க பயணப்பட போகின்ற கப்பல்கள் அனைத்தும் சாதாரண சரக்கு கப்பல்கள், எண்ணெய் டேங்கர்கள். ஆகவே இதனுடைய பாதுகாப்பு ஈரானினுடைய கையில் தான் இருக்கின்றது. ஈரானை புறக்கணித்து இந்த பகுதியினூடாக கப்பல்களை கொண்டு சென்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த பிரச்சனையை புரிஞ்சு கொண்ட இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற சில நாடுகள் இப்ப ஈரானோட சேர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பலமாயிருப்போம், அதன் ஊடாக இந்த பகுதியில பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லி சில பேச்சுவார்த்தைகள் ரகசியமான முறையில நடைபெற்று வாரதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்கணும் எதிர்காலத்தில என்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தை முடிய போகுது. இப்ப ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியில வந்துட்டேன் என்று சொல்லி இருக்குது. ஆனாலும் ரகசியமான முறையில பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கான எல்லா முயற்சிகளையும் பாகிஸ்தான் மற்றும் கட்டார் போன்ற நாடுகள் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றா இந்த வளைகுடா பகுதியில இருக்கிற நாடுகள் நிச்சயமாக இந்த பகுதியில ஒரு அமைதி நிலவணும் என்றதை விரும்புகின்றார்கள். ஏனென்றால் ஈரான் மீது அமெரிக்கா ஏதாவது தாக்குதலை நடத்தினால் உடனடியாகவே ஈரான் வளைகுடா பகுதிகளில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய நிலைகளைத்தான் தாக்குது. ஆக இதனால இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற நாடுகள் மிகப்பெரிய சேதங்களை சந்திக்கின்றன, பொருளாதார இழப்புகளை சந்திக்கின்றன. மிக பாரிய பொருளாதார இழப்புகள் எல்லாம் இந்த நாடுகள் சந்தித்து வருகின்றன. இதனுடைய இழப்புகளின் தாக்கம் எதிர்காலத்தில் தெரிய போகுது. ஆகவே எதிர்வரும் காலங்கள் மிக முக்கியமான பயங்கரமான நாட்களாகத்தான் நகரப்போகுது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற முக்கியமான உலக விவர செய்திகளை அறிஞ்சு கொள்றதுக்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. வீடியோ தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் இந்த காணொளி எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் புதியதொரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இதுவரை நேரம் பார்த்து ஆதரவளித்த அனைத்து உலக விவர செய்தி சேவை பார்வையாளர்களுக்கும் எமது நன்றிகள்.